டிஃப்ரெண்ட்டான ஐடியா வந்து பண்ணியிருக்கோம். சரியான சொதப்பல் நீங்களாம் பண்ணிட்டு கேன்சல் பண்ணலான்னு யோசனை பண்ணிருக்கோம். எல்லாம் வாங்கி விட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டேடி பர்த்டே. ஸோ அந்த செலிப்ரேஷன் தான் எல்லோரும் கிளம்புறோம். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐடியா வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பர்த்டே பாய் பாருங்கள் உட்காந்து ஒன்றும் வேலை பண்ணியிருக்கிறாரு. பர்த்டே பாய், டுடே உங்களுக்கு பர்த்டே. கொஞ்சாச்சு இன்னைக்காச்சும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி உட்காந்து வந்து வேலை பார்த்துன்னு உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல் நாள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் எங்கன்னா இப்போ வேறு யாருன்னா இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் எங்கன்னா வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கன்னா பண்ணுவாங்க. இவர் பார்த்தா வேலை நோடிங்கிறாரு. தட் இஸ் அவர் டாடி. ஓகே, எல்லாம் ரெடியா? ஆர்கனைசர் ரெடியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே பாயோட காஸ்டியூம் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மம்மி வாங்கி கொடுத்தது சூப்பர். 55 இயர்ஸ்க்கு ரொம்ப அவசியம். நாம 77 இவங்க 55. எல்லாரும் வந்து டபுள் டிஜிட் இதா இல்லங்கறாங்க. ஏய், யார் 77 ன்னு சொல்லிட்டு சடன் மம்மி 77 இல்ல நேத்து மாமி இது 77. இன்னைக்கு டாடி 55. ஓகே, அவர் போட வருஷமே அவர் 55 நினைச்சு கொண்டாடிட்டாரு. ஆனா இதுதான் இப்பதான் 55 பாஸ்போர்ட் போட்டோ முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரியான சொதப்பல் என்னன்னா, இங்கே புக் பண்ண இடம் வந்து லிஃப்ட்டு. ஓகேங்களா, லிஃப்ட் ஒர்க் ஆகும் இல்லையா? மேலே போனோம் 5வது ஃப்ளோரு. முடியாது, உங்களால் நடக்க முடியாது. வேணாம் போனா இப்போ இங்கேருந்து 5வது ஃப்ளோர் வந்து பாட்டினால முடியாது, உன்னால முடியாது. எப்படி ஏறுவீங்க? 1வது ஃப்ளோருக்கே இதுக்கு நாள் போக முடியாது. ரிஸ்கே வேணாம், முடிஞ்சா பாரு. ஆனால் தெரியல புக்கிங் எல்லாம் பண்ணிட்டு கேன்சல் பண்ணலான்னு யோசனை பண்ணிருக்கோம். இந்த சொதப்பல்லாம் சொதப்பல் நான் மேலே நேரம் நடந்து போவேன். அது பேசாமல் மேலே வந்துடுங்க மேடம். அதுதான் ரீஃபண்ட் பண்ணல நாங்கள். நீங்களே மேலே வருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வர வச்சுட்டு இப்போ நிற்க வச்சிட்டிங்க. நல்லா திட்டி விட்டேன். கூட அவ்வளோ தூரம் இருக்குது. அங்கே போய் போட்டு வந்தேன் பின்னாடி ரோட்டில். இப்போ ஒரு நீங்கள்லாம் நார்மலாக இருந்தால் நாங்களாம் ஏறிட்டு இருப்போம். அவங்களால முடியாது, உன்னாலே முடியாது. வேற வந்து டூம் கெஃபேன்றானுங்க. இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக வைக்கணும். நல்லா வாங்கி விட்டேன். அட்வான்ஸ் நாட் ரிட்டர்ன் போட்டாங்களா? போய் வச்சுட்டு வந்துருக்கோம். வீட்டு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க, நம்ம அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியுது இல்லை? ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால் அது சொல்லணும்னு இருக்குல்ல. நல்லா எங்களுக்கு தெரியாதுல்ல, சரி எப்போ ஆச்சு இந்த ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆள் வந்து 30 minutes பிஃபோர்னாங்க, செகண்ட் ஆள் வந்து 10 minutes பிஃபோர். அது 10 minutes பிஃபோர். அது எத்தனா சரியா இல்லை? அது எனக்கு தெரிஞ்சு அது உள்ளே போய் மாட்டிக்கிறதோட லிஃப்ட்டில் அதுக்கு முன்னாடி தெரியாததான் நல்லது. அது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எத்து போன லிஃப்ட் தான் வரல. எங்க வேணாப்பா, இங்க இவ்வளோ இப்படி இப்போ இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அவங்க ஓகேன்னு போயிட்டாங்கன்னா இன்னும் கொம்பு ஜாஸ்தி ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு வேணான்னு ஏற முடியாது. ஃபோன் பண்ணேன். ஐம் வெயிட்டிங் டவுன் ஒன்லி. சென்ட் மீ அமௌண்ட் லீவ் ஃப்ரம் யுவர். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிக்கிறோம். ரீஃபண்ட் வரோன்னு ஒரு பையா வந்தார். மேமிட் சென்ட் இல்லை நம்ம அதான் சொன்னேன். ஆனால் நான் எனக்கு ஏதோ ஒரு மனசில் சொன்னேன், ஏதோ ஒரு சொதப்பலாம் ஆகும் போலன்னு. நல்லா அவரை சூட்டெல்லாம் போட வச்சு கூப்பிட்டு வந்தோம். கேக் கூட இப்போ வாங்க முடியாது. அதை கேக்கோட சேர்த்து தான் நம்ம அந்த பேக்கேஜே பே பண்ணோம். மேலே சொதப்பல். இதுக்கு பேசாமல் நம்மளே வாங்கிட்டு வந்துக்கலாம். எல்லாமே வீட்லேயே பண்ணிட்டுக்கலாம் போல. மேலே டென்ட்டில் வச்சு டென்ட் போட்டு வந்துருச்சா? எம்மா ஓ கல்மும்மா ஒரு கும்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண் நகரில் டூம் கெஃபேன்னு யாருன்னா நீங்கள் பார்ட்டி பண்ணணும்னு வந்தீங்கன்னா 4வது ஃப்ளோர் ஏற முடியும்னா ஏறுங்க. லிஃப்ட் இல்லைங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. கிளம்பிட்டு வாங்க. சாரி கைஸ், இப்போ வந்து நம்ம தான் என்ன பிளான் பண்ணி கேட்குறதா தடி மேலே அங்கே தருதா டூமு. அது நம்மளுக்கு தான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறது. உங்களுக்கு எழுதி வைக்கல அது. ஆமாம் அதோ அது நம்மளுக்கு தான். அது டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சோம். அதுல கேக்கு எல்லாமே. நேற்று உங்களுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் ஆவில் நம்ம அங்கேயே தப்பிச்சிட்டோம் அங்கே. ஆனால் இது காசெல்லாம் பே பண்ணி வேஸ்ட்டாக போச்சு.
ஆனால் பாவம் மோனாதான் எவ்வளோ என்னென்னோ ட்ரை பண்ணி பண்ணிச்சு. அதுக்கு இப்போ ஃபுல் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நடந்துட்டு போயின்னு இப்போ என்ன பண்ணுறது. ஜமீன்தார் பள்ளியே இல்லை. இதுக்கு பக்கத்தில் இப்போ பக்கத்தில் இருக்கிறது மண்டி கிங்குன்னு வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே போக போகிறோம். எல்லாம் இப்போ ஆஃப் பண்ணுவாங்க. வேறு யாருக்கோ போவோம் இப்போ. அது இதே மாதிரி கேச்சிச்சு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழியே இல்லை. இங்கே தான் உட்காந்து எழுதணும்னு இருக்குது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டு பக்கத்துலையா. அவர் பாவம் ஷூட் கோட்டெல்லாம் எடுத்துன்னு வந்தார். கடைசியில் போடவே இல்லை. ஃபர்ஸ்ட்டு சூப் எடுத்துன்னு வந்துட்டாங்க. நல்லாக்குதா? என்ன சூப்புன்னே தெரியலையே. உப்பு கறிக்குதா? ஓகே, காம்ப்ளிமெண்ட் சூப் தான் நினைக்கிறேன். என்னம்மா பிளானு? பாவம் ஆர்கனைசர்ஸ் 2 பேரும் முக்காவாய் நோக்காட்டாங்க. பா கேக் வெட்டணும்பா. சரி சோத்த போடுங்க, பசி எடுக்குது. மம்மி ஃபர்ஸ்ட் சூப்போட ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் சூப்பு. கண்டிப்பா எல்லாமே இன்னும் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் சூஸு. ஆமா ஃபர்ஸ்ட் சூப்பு, அப்புறமா சில்லுக்கு வைக்கிறோம் ஆப்பு. ஆப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ சூப்பு கொடுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. அது பேர் நீயே வச்சுக்கின. அந்த டேஸ்ட் எல்லாம் எனக்கு அதை சரி. இப்போ நான் முகலை வேணா பஞ்சாபி ஆறு ஆப்கானிஸ்தான் ஆப்கானி சிக்கன். அது ஆப்கானி. அதுக்கு போகலாமா இல்லை பட்டர் சிக்கன் போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சூப்பு சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஆசைப்பட்டார் உங்ககிட்ட இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிக்கணும். வெரி குட் நைஸ். கேக் கூட்டு அவரை வந்து கூப்பிட்டு போயிட்டு ரெடி பண்ணிட்டு கேக் கூட்டி விடுவாங்க. பார்த்தா கட்சியில சூப் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு சின்ன குழந்தைக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் டிஷ்ஷு. வைக்கிறதுக்குள்ள நம்ம ஆளுங்க கை புச்சு குச்ச 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 குச்ச. அவன் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. கொடுக்குறியா பேராண்டிய? டைம் ஆச்சு. அடுத்த டிஷ்ஷு ப்ரான்ஸ். செம்மையா இருக்குது பார்க்கறதுக்கு. சிக்கன் எப்படிக்குது இது? இப்போலாம் நம்ம எப்படி போயிட்டோம்னா ரொம்ப வீட்டில் உக்காந்து சாப்பிட்றோமோ இல்லையோ வெளியே உக்காந்து ஜாலியாக இந்த மாதிரி சாவு போட்டு எடுத்துன்னு வராங்க. சீரியஸ் அப்படித்தான் எடுத்துன்னு வந்தாங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். அப்படியே இந்த பொட்டியோட அப்படியே பார்சல் வீட்டுக்கு செம்மையா தந்துக்கிறாங்களே. என்னப்பா இது இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேக்ஸா ஃபுல்லா சோறு ஃபிஷ்ஷா இது சிக்கன்னு டிஃப்ரெண்ட். பிரியாணி மட்டும் தான் தெரியும். இது எத்தனை வர மாதிரி அதான் சாவு பொட்டி எத்தனை வர மாதிரி தான் எத்தனை வந்தாங்க. நானே என்ன எடுத்துன்னு வரீங்க? சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி. அது கிரேவி. இதுக்கு பெஸ்னி சாப்பிட்றதுக்கு. சரி பார்க்கலாம் யார் முடிக்கிறீங்க. கண்டிப்பா முடிக்க முடியாது. ஒன்னையில் தொடல அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. என்ன கேட்டீங்கன்னா கேன்சல். அர்ஜென்ட்டா எமர்ஜென்சி வேலை. ஓகே சரி சாப்பிடுங்க. சரி விடுங்க. நேற்று விட இன்னைக்கு வந்து வேற லெவலில் தான் இருக்குது. இந்த பிரம்மாண்டமே இந்த டேக்ஸா தான். ஆமாம் அதுவும் அரபிக் தான், இதுவும் அரபிக் தான். அரபிக் குத்து. ஆமாமே. ஆனால் அங்கே சாப்பாடு ஒன்றும் இல்லை. நம்ம டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம்ல சாப்பாடெல்லாம் வந்து அது கெஃபே. அது ஃப்ரான்ஸ் எவ்வளோ சோறு. ராஜ்கி ஒரு மாதிரி சோழையம்மா விட்டு போயிட்டா சோழையம்மா நினச்சிக்கின்னு அப்படியே சாப்பிடுங்கிறோம். சத்தியமாக சாப்பிட முடியல.
டாடி தான் சாப்பிடணும், பர்த்டே பாய் தான் இது ஃபுல் வயிறு. டாடி கூட எப்படி சாப்பிடுறாங்க? பிரியாணி சூப்பர். ஒரு மீன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் இங்கே என்னன்னா மீன், சிக்கன், முழு சிக்கன், மட்டன், காடை, ஃபிஷ் ஒன்று இருந்துச்சு. ஃபிஷ் காலி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இது வந்து சிக்கன், மட்டன் கால், என்ன வேணா ஆசா மட்டன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வருது தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம். இப்போ கேக் ஆர்டர் பண்ணி வந்துச்சு. ஒரு கேக் கட் பண்ணிடுவோம் டாடிக்கு. கேக் கட்டிங் விட்டுடாது அப்படியே போடுங்க. இல்ல அது இது இருக்குமே டேப். இருங்க இது ஒரு மாதிரி வித்தியாசமான கேக் கட்டிங். பத்தியா advertisement bought her shoes. Nice. Thank you daddy. கேக் வரலன்னா நான் இறங்கி போயிருப்பேன். ஃபேமிலி பேக் பில்லர் மோனாவா? ஆக்சுவலாக என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் பிரியாணி வாங்கணும். இந்த வெளியே வந்து நிறைய பாப்பாங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். பாவ பசியில் இருப்பாங்க பசங்க, சின்ன பசங்க இருக்கிறாங்க. சரி நம்ம வந்து ஆமாடா இந்த பிடிக்கிறேன்டா. இது யாருன்னா வீடியோ எடுக்கணும். ஸோ வந்து நானும் மோனாவும் இந்த சிக்கன் கபாப்பு இவ்வளோ வாங்கிக்கிறோம். ஸோ அவங்களுக்குள்ள கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ வந்து இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. பிளான் பண்ணிட்டு ஒன்று நான் ஒரு பிளான் பண்ணேன், அது சொதப்பலாகி அது வந்து வேற வழி இல்லாமல் வேற இடம் போய் பட் ஓகே கிராண்டா பண்ணலான்னு ட்ரை பண்ணி
பட் ஓகே ஏதோ ஒரு சிம்பிளா அந்த பார்ட்டிக்கு பண்ண மாதிரியே அந்த ஆம்பியன்ஸ்ல கிடைச்சிச்சு. பட் நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டோம் பிளான் பண்ணதே வேற ஏதாவது அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.